வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடு புகுந்து மகனை தாக்க முயன்ற சிறுத்தையை அடித்து விரட்டிய வீரப்பெண் அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரம் காரையார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சிறுத்தை வந்துக்கிட்டு புகுந்துருச்சு. அதுக்குள்ளே 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா தான் இருக்காங்க, தனது கணவன் இல்லை, வெளியூரில் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு குழந்தை, மாற்றுத்திறனாளி குழந்தை அங்கே படுத்திருக்கு. மிச்சம் இன்னும் 2-3 ஒரு பேரண்ட்ஸ் பெரியவங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய புலி காப்பகத்தில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு புலி என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உணவுக்காக ஒரு சிறுத்தை வீட்டுக்குள்ளே 12 மணிக்கு மேலே மிட் நைட்டில் நுழைஞ்சு வரும். டக்குன்னு பாத்திரம் ஊட்டுற சத்தத்தெல்லாம் பார்க்கவும் டக்குன்னு அதிர்ச்சியில் எல்லாமே படப்படன்னு எந்திரிச்சு அது ஃபோர்ஸாக தன்னுடைய பிள்ளையை அட்டாக் பண்ண வரும்போது இவங்க பயங்கரமாக கூச்சல் போட்டு பயங்கரமாக சவுண்டு கொடுக்கவும் டக்குன்னு அது நிலை குலைஞ்சு போன அந்த சிறுத்தை மேலும் மேலும் யாராட்ட அட்டாக் பண்ண வந்திருக்கு, அந்த லேடி சுஜிதாங்கிறவங்களை வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கு. அவங்களும் அசராமல் ஒரு 5 நிமிஷம் பயங்கர ஃபோர்ஸபிள் மூமெண்ட் மூலமாக பக்கத்தில் கிடக்கக்கூடிய பொருளெல்லாம் விட்டு அந்த சிறுத்தை மேலே அடித்து கடைசியில் அந்த சிறுத்தை பின்பக்க வழியாக தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயத்தை நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிட்டிங்கன்னா, சங்க காலத்தில் தமிழர்களுடைய வாழ்வியலில் பெண்கள் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர பெண்மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சங்க காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது 2000 ஆண்டுகளாக அந்த டிஎன்ஏ நம்மள்கிட்ட தமிழர்கள்ட்ட தொடர்ச்சியாக தொடர்ந்து வருவதுங்கிற செய்தி குறிப்பை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு புலிகள் காப்பகத்தில் ஒரு புலியை பார்க்குறதுக்கு வந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த விசிட்டர்ஸ் பண்ணின வேலை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு வைரலான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த வெள்ளை புலி பயங்கரமாக ஒரு 500 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய முரட்டு வெள்ளை புலி கடுமையான பசியில் இருந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை புலியை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, புலிகள் காப்பகத்துக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கக்கூடிய அல்லது தடிமாடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புலியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. கல்லை விட்டு எரியறது, குச்சியை விட்டு எரியறது, புலி வாழை பிடிச்சி இது பண்ணுறது. அப்போ அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணாத காரணத்தினால ஒரு சின்னூண்டு ஒரு தடுப்பு மட்டும் இருக்கும். இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தடுப்பு மேலே ஏறி நின்றுக்கிட்டு புலி மேலே கட்டை தூக்கி போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அசம்பாவிதமாக என்ன பண்ணியாச்சு, என்ன நடந்துருச்சுன்னா, அந்த பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒருத்தருக்கு உள்ள கூண்டுக்குள்ளே விழுந்துட்டான். கடும் பசியில் இருக்கக்கூடிய புலி என்ன பண்ணிடுச்சு, அந்த இடத்துல வந்துக்கிட்டு அவனை நெருங்கிருச்சு. அந்த இடத்துல இவனுக்கு என்ன பண்ணிக்காங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. யார், புலியையும் அவங்களையும் காப்பாற்றுவதற்கான எண்ணம்ங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் பயங்கர வைரலாக ஆச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அலறி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படி குறுகி கீழே உட்காந்துக்கிட்டு ஹெல்ப் மீ கடவுளை என்னை காப்பாற்று, தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி புலிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது புலி மெதுவாக நெருங்கி அவனை வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் குரலை கடிச்சு அப்படி இழுத்துக்கிட்டு போய் அவனை ஃபுட்டாக மாற்றிருச்சு. இது பயங்கரமான ஒரு வைரலான செய்தியாக மாறிச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த சுஜிதா பண்ணிருக்கக்கூடிய வேலையை நம்ம வந்துட்டு பொருத்தி பார்க்கணும். ஒரு காட்டு விலங்குகள்கிட்ட நாம் வந்து மாட்டிக்கிட்டோம்னா முதல் முயற்சி காட்டு கூச்சல் போடணும். கூச்சல் போடும்போது அது ஃபஸ்ட்டு டிலமா ஸ்டேஜுக்கு போகும். என்னடா ஏதோ சவுண்டு நடக்குதுன்னு சொல்லி. 2வது பயங்கர ஹைட்டை நம்மளோட உடலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரமாக காத்துற மாதிரி நல்லா ஸ்டாண்டு பெரிய நிமிர்ந்து நின்றுக்கணும். 3வது அந்த இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சுக்கிட்டு பயங்கர ஃபோர்ஸபிள் மூவ்மெண்ட்டாக என்ன பண்ணணும்னா கையை இறுக்க பிடிச்சி ஃபோர்ஸாக அதோடைய கண்கள் மேலே ஒரு குத்து விட்டோம்னா அது நில குலைஞ்சிரும். அந்த கேப்புக்குள்ளே நம்மளை ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க அந்த வேலையை செய்யவும் அங்கே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் பெண்களை மட்டம் தட்டுறதுல இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மதவாதிகளை தவிர வேறு எவங்களும், இந்து மதவாதிகளை தவிர வேறு எவனையும் நம்ம லைனில் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பெண்கள் அடிமையானவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வரலாற்றில் இந்த நிலைநிறுத்த இருக்கக்கூடியவங்க பெண்கள் தான். இந்த பெண் சுஜிதா பெண்மணி வந்துக்கிட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து புலிக்கு இரையாயிருக்கான். அவனுக்கு பண்ண வேலை என்னன்னு கேட்டேன்னா,
அந்த இடத்துல அவன் மாட்டிக்கிட்ட உடனே என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நெருப்பு ஒரு சின்ன பேப்பரில் தீயை வச்சு உள்ளே போட்டிருந்தா கூட அந்த புலி பயந்துக்கிட்டு ஓடி இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணுவா, இவன் உட்காந்துருக்க புலிகிட்ட ஒரு ஒரு விலங்குகிட்ட மருந்து கீழே குனிஞ்சு உட்காரக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும், பயங்கர ஓன்னு சவுண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சமயோஜிதமாக ஃபோர்ஸபுளாக அட்டாக் பண்ண வரும்போது கண்ணை நேற்று ஒரு குத்துனோம்னா அதை நிலை குலைஞ்சிரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கிறத விட எப்படி சீப்பாக ஒரு அடுத்தவர்களை வந்துட்டு கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம சமூகம் நிறைய கற்றுக் கொடுத்ததன் விளைவு தான் இன்றைக்கி அந்த புலிக்கு அவன் இரையானது. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண் இந்த புலியை இந்த சிறுத்தையை விரட்டி அடிச்சது. இன்னொரு விஷயம் நான் கேட்டிங்கன்னா, நாம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சுருங்கி வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய வனப்பகுதிகள் ஃபுல்லாக நகரமயமாக்கப்படுறது மிகப்பெரிய காலநிலை பிரச்சனையாக இருக்கும் போது அப்போ அந்த விலங்குகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், நம்ம மனிதர்கள் எந்த அளவுக்கு விலங்குகள்கிட்ட பழகணும் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பாடமாக நம்ம நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வனம் சார்ந்த பகுதிகளோட வாழக்கூடிய மக்களுடைய பகுதி 70% மேலே இருக்கிறனால இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ்னால் நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் 10th பாடப்புக்கில் ஜெயமோகன் எழுதின யானைங்கிற ஒரு சிறுகதை ஒன்று, அற்புதமான சிறுகதை. அது ஒரு காயமடைந்த யானைக்குட்டிக்கு ஒரு வன மருத்துவர் உதவி பண்ணியிருப்பார். அது குணமாகி வெளியில் போயிருக்கோம். அதன் பிறகு திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ இரவு நேரம் 2 மணிக்கு மேலே ஒரு சலசலப்பு உண்டாகிறத பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போகும்போது மிகப்பெரிய யானை ஒரு குட்டியோட நிற்கும் போது அந்த குட்டி தனது காலில் வேறு ஏதோ ஒரு குட்டிக்கு காலில் காயம் உண்டாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காலை தூக்கி காட்டும். அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த குட்டி வந்திருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போகாதீங்க, அது பெரிய அட்டாக் பண்ண வந்துடும்னு. ஆனாலும் அவர் அந்த டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறாரு. அதன் பிறகு அது சல்யூட் பண்ணிவிட்டு அது போகுது. அப்போது இது ஒரு நிஜமாக நடந்ததா அல்லது கற்பனையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் மனித உறவுகளுக்கு, மனித உணர்ச்சிகளுக்கு, விலங்குகளின் உணர்ச்சிகளுக்கு ஒரு இணக்கமான பிணைப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே தான் இது மூர்க்கமாகவும் இருந்தால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ இருக்கக்கூடிய சுஜிதாவுடைய கேரக்டர் வாய்ஸாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த டெல்லியில் இந்த பசங்க பண்ணினக்கூடிய இந்த வேலைக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி வேலையை மட்டும் நம்ம எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி மூர்க்கமான ஒரு மிருகம். அந்த மூர்க்கமான மிருகத்தை மேலும் மூர்க்கமாக பண்ணிவிடக்கூடிய வேலையை நம்ம எப்பவுமே செஞ்சிடக்கூடாது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த சுஜிதா அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய வீர தீர செயலுக்கு நமது தமிழக அரசு இந்த உயரிய விருது, வீர செயல்கள் புரிந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருதாக இருக்கக்கூடிய கல்பனா சாகலா விருதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள்.